நான் உறுதியா சொல்றேன், நான் உங்க பேர் கெடாம பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க அத்தனை பேரோட பேரையும் நான் காப்பாற்றுவேன். சூர்யா சார், உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு நான் உங்களோட பேங்குக்கு வந்து கேரண்டரா எல்லா பேப்பர்ஸ்லையும் சைன் பண்றேன். என்ன சூர்யா சார், எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை. என்ன? சந்தியா மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. என்னுடைய அரசாங்க டெண்டர் பாஸ் ஆயிடும். பிரசாத் சார் இருங்க, ஏன் கனவு நிறைவேற்றிக்க நான் இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாவ், இவ்வளவு திமிரா! யார் உதவியும் இல்லாம உன்னால அவ்வளவு பெரிய ஹோட்டலை கட்ட முடியுமா? சூர்யா சார், தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் கனவு கண்டான்னா அது அவனுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். பிரசாத் சார், இங்க பாருங்க, தயவு பண்ணி நீங்க வெளியே போயிடுறீங்களா? நீங்க பேசின எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, நேத்து நீங்க சந்திச்ச அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இலக்கு அடைய முடியலன்னா வழியை மாத்திக்கணும்னு சொன்னாங்கல்ல? நான் தான் சொன்னேன், இப்ப நானே என் வழியை மாத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி, எந்த வழின்னு தான் தெரியல. இதை தெரிஞ்ச நல்லா இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. ஏன்னா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இருக்கிறது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். இந்த மாதிரி ஃபேமிலில தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி பல பேர் ஒண்ணா இருப்பாங்க. இத்தனை பேரா? அதுவும் ஒன்னாவா? எல்லாரும் ஒன்னா இருந்தா செம்ம ஜாலியா இருக்கும்ல. அடுத்த ப்ராஜெக்ட என் வீட்ல செய்யலாம். நான் உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன். சரி, நான் உன் வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன். குட்டி தம்பி, இந்தாங்க பீட்சா. இது விநாயக்கு. இந்தா விநாயக். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, நான் கேப்சிகம் ஆலிவ்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். விநாயக், உன்னோட பீட்சாவுல கேப்சிகமே இல்ல பாரு. அட ஆமா, உன்னோட ஆண்டிக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லையே. ஆமா, அது நான் கூட உங்ககிட்ட சொல்லலையே. ஆண்டி, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு விநாயக்க முன்னாடியே தெரியுமா என்ன? இல்ல வினீத், ஒரு வேளை எனக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டி, கொஞ்சம் உங்க முகத்தை காட்டுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பீட்சா சாப்பிடுங்க. என்ன பேபி, இது உன்னோடதா? இந்த பணம், இந்த நகை எல்லாம் எங்க இருந்து வந்தது? திருடுனியா? இல்ல. உண்மையை சொல்றியா இல்ல போலீஸை கூப்பிடவா? புல்புல், போலீஸ்லாம் வேண்டாம் புல்புல். போலீஸை கூப்பிட்றாது என்ன?